சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவில் 82 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளில் ஆளும் திமுக, அதிமுக கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 82 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார். அதன்படி அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும், கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராகவும், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா திருச்சி மாநகர பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, வைகை செல்வன், மாப்பாய் பாண்டியராஜன், சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோரையும் பொறுப்பாளர்களாக இபிஎஸ் நியமித்துள்ளார். சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது, கட்சியின் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது போன்ற பணிகளை பொறுப்பாளர்கள் மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மாநிலம் முழுவதும் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்களை கட்சியின் உறுப்பினர்களாக சேர்ப்பது போன்ற பணிகளை மாவட்ட செயலாளர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சியில் மூத்த தலைவர், இளைய தலைவர் என்றெல்லாம் கிடையாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கருத்து தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் தான் சாதாரண தொண்டன் என்றார். மூத்த தலைவர் எதாவது சொல்ல முடியாதுல்ல. அரசியல் கட்சியில் மூத்த தலைவர், இளைய தலைவர்கள்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அமைதியாக அவன் வேலை பார்த்துட்டு இருந்தால் நல்லது. எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பீர்களா, இருவருக்கும் சுமூகமான உறவு உள்ளதா ஆகிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் செங்கோட்டையன் தவிர்த்தார். என்னங்க? இல்லை, நீங்கள் அந்த கொஸ்டின் மேலே கொஸ்டின் போடக்கூடாது. நீங்கள் அவர் கேட்டார், அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் போட்டீங்க நான் என்ன ஆன்சர் பண்ணுறது? இல்லை அப்படி இல்லை. நீங்கள் நான் கோயிலுக்கு போகிற டைம் விடுங்க. அமைதியாக அவரவர் தங்களது வேலையை பார்த்தால் நல்லது என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய ரகசியம் தன்னிடம் உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் மாநில தலைமை நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இதில் ஓ பன்னீர்செல்வம், மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் 3 ஆண்டுகளாக கட்சியை ஒன்றிணைக்க போராடி வருவதாகவும், அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்கான ரகசியம் தன்னிடம் உள்ளதாகவும் கூறினார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு விரைவில் ஒரு தொண்டர் வருவார் என்றும், பொதுச் செயலாளர் பதவியே இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாளை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு இல்லை, ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிற்கு ஒரு தொண்டன் வந்து உட்காருகின்ற காலம் வெகு தூரத்தில் உறுதியாக வரும். ஒற்றை தலைமை உருவாக்கப்பட்டும் தேர்தலை சந்திக்க திறனற்ற கட்சியாகத்தான் அதிமுக உள்ளது என கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 25ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வர உள்ளார். 2 நாள் பயணமாக கோவை வரும் அமித்ஷா கோவையில் ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். 26ஆம் தேதி ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கோவை, பெரம்பலூர் உள்ளிட்ட 5 மாவட்ட பாஜக அலுவலகங்களை திறந்து வைக்க இருக்கிறார். கோவையில் நடக்கவுள்ள கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அமித்ஷா காணொலி வாயிலாக 5 மாவட்ட அலுவலகங்களையும் திறந்து வைப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாம்பன் பாலம் திறப்பு விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி வரும் 28ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வர இருக்கும் நிலையில் அமித்ஷாவும் தமிழகத்திற்கு வர இருக்கிறார். பிரதமர் மோடிக்கு எதிராக முகநூலில் கருத்து தெரிவித்ததால் நீதிபதி பதவி மறுக்கப்படும் நிலையில் உள்ளதாக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு விமர்சித்துள்ளார். நீதிபதிகள் நியமனத்தில் உள்ள குளறுபடிகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு, ஹரிபரந்தாமன் ஆகியோர் சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அவருக்கு ஆட்சேபனம் தெரிவித்தார்கள். அவரை பற்றி கருத்து தெரிவித்தார்கள். என்ன கருத்து என்றால், நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். முகநூலில் பிரதமர் மோடியை பற்றி விமர்சனங்களை அவர் ஆமோதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவருடைய அரசியல் கருத்து அல்லது அரசியல் சுதந்திரம் என்பது பறிக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன், RSS சிந்தனை உள்ளவர்கள் தான் நீதிபதியாக வர முடியும் என்ற நிலை இருப்பதாக கவலை தெரிவித்தார். RSS ஐடியாலஜியை சேர்ந்தவங்களை தெளிவாக சொல்லலாம். அப்படி இருந்தால்தான் அவங்க கிடைக்கும், இல்லாட்டி கூட கிடைக்காது. அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்ற ஒரு விதமான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. நீதிபதிகள் நியமனங்கள் வரை RSS ஆதிக்கம் இருப்பதாகவும் ஹரிபரந்தாமன் குறிப்பிட்டார்.